அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ வெல்வெல் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயாக கிளாஸ் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நம்ம 12th ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 12th ஹிஸ்ட்ரியில் 3rd லெசன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் கிளாபத்தியக்கம் வீடியோ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்கலாம் அப்படின்னா தொழிலாளர் இயக்கத்துடைய எழுச்சி அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தொழிலாளர் இயக்கத்துடைய எழுச்சி எதுக்காக வந்துச்சு? ஸோ நம்ம பார்த்துருப்போம். போருக்கு அப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தங்க கிட்டேயுமே ஒரு பாதிப்புகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ போருக்கு சப்போர்ட் பண்ணவங்களா இருக்கட்டும், போர் மூலியமா நம்மளுக்கு இதெல்லாம் நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணதா இருக்கட்டும், ஸோ இவங்க மூலியமா நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்ததா இருக்கட்டும், எல்லாமே வந்து என்ன டிசப்பாயின்மெண்ட் தான் முடிஞ்சது. சோ அப்படி ஒவ்வொரு பக்கமும் அவங்களுடைய தோல்வியோ அவங்களுடைய ஒரு மனஸ்தாபங்கள் மூலியமாக தான் ஒவ்வொரு கிளர்ச்சிகளும் உருவாக ஆரம்பிச்சது. ஓகேங்களா? சோ அப்படிதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தொழிலாளர் இயக்கமும் உருவாக ஆரம்பிச்சது. தொழிலாளர் இயக்கம் ஏன் உருவாச்சு? சும்மா ஒரு ஜஸ்ட் மட்டும் சொல்லிடுறேன். இது எதனால உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோ போர் நடக்கிற வரைக்கும் அதிகமா தொழிற்சாலைகள் வந்து இங்க இயங்கிட்டு இருந்துச்சு. அந்த தொழிற்சாலைகளுடைய இயக்கம் ஓட்டம் அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஃபேமஸா போயிட்டு இருந்துச்சு. என்ன ரீசன் அப்படின்னா, போர் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. அந்த போருக்கு தேவையான வெப்பன்ஸ் நம்ம கிட்ட இருந்தா வேணும். அப்ப அந்த வாருக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெப்பன்ஸை இவங்க மூலியமா தான் தயாரிச்சுட்டு இருந்தோம். சோ அப்ப பார்த்தோம் அப்படின்னா அதிகமான அளவுகள், ஏன்னா இவங்களோட டிமாண்ட்ஸ் இல்லாம இவங்களோட தேவை இல்லாம அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. அது வரைக்கும் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு மக்கள் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களுடைய தொழிற்சங்கங்கள் எல்லாமே, அதாவது தொழிலாளர்களுடைய இயக்கங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாவே அவங்களுக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. சோ இதனால இவங்களுடைய நலனை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தொழிற்சங்கங்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சது. சோ இப்படிதான் தொழிலாளர் இயக்கங்கள் உருவாக ஆரம்பிக்குது. சோ அவங்களுடைய தேவைகளுக்காகவும் அவங்களுடைய நலன்களுக்காகவும் அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் உருவாக்கப்பட்டதா இந்த தொழிலாளர் இயக்கங்கள். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து ரீசன். சோ இப்படிதான் தொழிற்சங்கங்கள் உருவாக ஆரம்பிச்சது. இப்ப புக்ல என்னென்ன கண்டென்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அப்ப இயந்திரங்களுடைய அறிமுகம், உற்பத்திக்கான புதிய முறைகள், சில பெரிய மாநகரங்கள்ல தொழிற்சாலைகளுடைய பெருக்கம், இது எல்லாமே வந்து ஊதியம் ஈட்டுவோராக தொழிற்சாலை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வர்க்கத்தினர் வந்து உருவானாங்க. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து என்னவா இருந்துச்சாங்க, ஃபேக்டரியில ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை, ஒரு சங்கமே வந்து உருவாக ஆரம்பிச்சது. ஏன்னா டிமாண்ட்ஸ் அவ்வளவு இருந்தது, ஒர்க் அதிகமா இருந்துச்சு, அதுக்கான சம்பளமும் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியா இருந்துச்சு. அதனால சோ இப்படி இருக்கும்போது இந்தியாவில் பெரும்பாலும் கிராமங்களை சேர்ந்த தொழிற்சாலை பணியாளர்கள் தான் முதலில் மிக பணிவுடனும் முறை சாராமலும் இருந்தனர். ஓகேங்களா? சோ இவங்க வந்து பார்த்தா அங்கங்க இருந்திருப்பாங்க. வெறும் நம்மளோட தேவைகளுக்காக மட்டுமே அவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சோ அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அங்கங்க விஷயங்கள் தான் இருந்தாங்களே ஒழிய இவங்க ஒரு முறை சாராமல் தான் இருந்தாங்க. அதாவது ஒரு கம்பெனினோ ஒரு குரூப்னோ அவங்களுக்காகன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாம இருந்துச்சு. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக உருவாக ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது பம்பாயுடைய சுரப்ஜி ஷப்பூர்ஜி மற்றும் லோகாண்டே, வங்காளத்தினுடைய சசிபாத பானர்ஜி, இவங்க எல்லாருமே தொழிற்சாலை பணியாளர்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக தங்களுடைய குரல்களை எழுப்பினர். சோ இப்படிதான் வந்து முதல்ல என்னாச்சு, இவங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் சொல்லி ஒரு நலன் இருக்குமா, அந்த தொழிலாளர்கள் நலன்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கேள்விக்காக அவங்களுடைய காரணங்களுக்காக தான் வந்து முதல்ல குரல் எழுப்பினாங்க. சோ இவங்களுடைய நலன் ரொம்ப முக்கியம், இவங்களுக்காக சொல்லி நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய குரலை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? இவங்க தான் வந்து பேசிக், இவங்க தான் வந்து இனிஷியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ இவங்களுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் வேணும், இவங்களுக்காகன்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இவங்க மூலியமா உருவாக ஆரம்பிக்குது. சோ இதுக்கப்புறம் சுதேசி இயக்கத்தினுடைய பின்னணியில இந்திய தொழிற்சாலைகள் செயல்பட ஆரம்பித்தன. ஏன் சுதேசி இயக்கத்துல என்ன சொல்லியிருப்போம், விதேசி பொருட்களை வந்து நம்ம கொடுத்துருவோம், அது நம்மளுக்கு தேவையில்லை. இன்னொன்னு கதராடைகளான உடுத்தணும், வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய ஆடைகள் மிக விலை மலிவானதா இருந்தாலும் அதை யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொன்னு சோப்ஸ்ல இருந்து எல்லாமே சுதேசி இயக்கங்கள் மூலமா உருவாக ஆரம்பிச்சது. நம்மளுக்கு வேணுங்கக்கூடிய ஊதுபத்தியில இருந்து மெழுகுவர்த்தியில இருந்து தீப்பெட்டி, இது எல்லாமே வந்து சுதேசி மக்கள் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுதேசி இயக்கத்தோட ஒரு பிரிவா தான் நம்ம வஉசியோட கப்பல்களையுமே நம்ம பார்த்திருப்போம். ரைட்? ஸோ ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடியது அதையுமே நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து சுதேசி இயக்கத்தோட கீழே உருவாக்க ஆரம்பிக்குது. அப்போ இந்திய தொழிற்சாலைகள் வந்து அதிக அளவுல செயல்பட ஆரம்பிக்குது. அது வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இந்த மாதிரி தொழிற்சாலைகள் உருவாக ஆரம்பிக்குது. போர்க்கால பொருட்களை தயாரிக்கிறதுக்காக இந்திய தொழிற்சாலைகளுக்கு பிரிட்டிஷார் போரின் போது ஊக்கம் தந்தனர். எதனால? சோ உங்க மூலியமா தான் அவங்களுக்கு வெப்பன்ஸ் தேவைப்படுது, அந்த ஒரு காரணத்தினால. இப்போ போர் தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு, அதனால அவங்களுக்கு அதிகமான பொருட்கள் தேவைப்பட்டுச்சு. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கான தேவைகள் நின்று போச்சு. சோ இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கமா இருக்கட்டும், இல்லை இவங்களுக்கு தர வேண்டிய போனஸஸ் எதுவுமே அவங்க கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய டிமாண்ட் முடிஞ்சு போச்சு, அவங்களுடைய நீட் முடிஞ்சு போச்சு. சோ இந்த ஒரு காரணத்துக்கு அப்புறமா தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் விஷயம் போருக்கு அப்புறம் இவங்களுடைய உற்பத்தி குறைஞ்சிருச்சு,
போருக்கு பிந்தைய சூழல விலைகளுமே வந்து தாறுமாற அதிகரிச்சு வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உலகம் ஃபுல்லாவே இன்ஃபுளுன்சா தொற்று வந்து அதிகமா இருந்துச்சு. அதுல இந்தியாவுமே வந்து மாட்டி தவிச்சது. இது செகண்ட் ரீசன். ஸோ இதனாலதான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய உரிமைகளுக்காக அவங்க போராட ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் தொழிற்சங்கங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொழிலாளர்களுடைய நலன்களை பாதுகாக்கும் வகையில தொழிற்சங்கங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இதுல இன்னொன்று என்ன, இவங்களுக்கு முன்னாடியே சில முன்னோர்கள் சொல்லி இருந்திருப்பாங்களா, அவங்கள லீட் பண்ணி தானே அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ 1917 போல்ஷிவிக் புரட்சி, ஓகேங்களா. அந்த போல்ஷிவிக் புரட்சியுமே வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவிலும் வெளிநாடு ரஷ்யா அந்த மாதிரி இடங்கள்ல வந்து போல்ஷிவிக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களும் அதே மாதிரி தொழிலாளர்கள் தான். அவங்களுடைய புரட்சி மூலியமா அவங்க வந்து சக்சஸிவா ஆனாங்க. ஸோ இந்த காரணங்களுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களை வந்து இவங்க ரோல் மாடலா எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. இந்திய தொழிலாளர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. எதனால அவங்க வின் பண்ணிட்டாங்க, அவங்களும் மாதிரி நம்மளும் வந்து தொழிற்சங்கங்கள் உருவாக்குறது மூலியமாவோ, நம்மளோட தேவைகளை சொல்றது மூலியமாவோ, நம்மளுக்கான நியாயங்களை கேட்கறது மூலியமாவோ நம்மளும் எடுத்துக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு தாக்கத்தின் அந்த அவங்களுடைய ஒரு தாக்கத்தின் மூலியமா அப்படின்றத நம்ம சொல்லலாம். அப்ப வகுப்பு பேதம் பற்றிய விழிப்புணர்வும் அறிவார்ந்த சிந்தனையும் இந்த தொழிலாளர்களுடைய உலகில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துச்சு. அது வரைக்கும் யார் யாரும் எங்கெங்கயும் சிதறி கடந்துட்டு இருந்த ஒரு மக்கள் கிட்ட ஜாதி இருந்துச்சு, மதம் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு இடங்களையும் வகுப்பு வேதங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பின்னாட்கள்ல மக்கள் எல்லாருமே ஒன்றுபட ஆரம்பிச்சாங்க. சுதந்திரம் மட்டுமே அவங்களுடைய முக்கியமான கொள்கையா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அறிவுகள் வந்து அவங்களுக்கு பின்னாலதான் நடக்க ஆரம்பிச்சது. ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே அங்க கொடுத்திருப்பாங்க. அப்ப ஐரோப்பாவில போரில் பங்கேற்ற இந்திய படை வீரர்கள் அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய மேம்பட்ட நிலைமை பற்றிய செய்திகளை கொண்டு சேர்த்தனர். ஸோ அங்க எப்படி இருக்காங்க மக்கள், ஐரோப்பாவில இந்த மாதிரிலாம் தான் நடத்திட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நாங்களாம் வந்து செட்டில்டா தான் இருக்கோம், உங்களுக்கு தான் வந்து போருக்கு அப்புறமா எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படிங்கக்கூடிய அவங்களுடைய விஷயங்களுமே இங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மக்களுக்கு விழிப்புணர்வு இனிமே அதிகமாகுது. அப்ப நம்ம கிட்டதான் பிரச்சனை இருக்கு, நம்ம தான் வந்து கேள்வி கேட்காம இருக்கோம் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்துக்களுக்கும் அவங்களுக்குள்ள வராங்க. அப்போ போரால் ஏற்பட்ட பொருளாதார சிரமங்கள் காரணமாக ஏற்பட்ட தொழில் வீழ்ச்சி, வேலை கொடுப்போர் மற்றும் வேலை செய்வோருக்கிடையான பெரிய இடைவெளி, பல்வேறு நாடுகள் பங்கேற்பட்ட சர்வதேச தொழிலாளர் அமைப்பு, இது எல்லாமே வந்து ஏற்படுத்த ஆரம்பிச்சது. அதனால என்ன பண்றாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே ஒண்ணு சேர்ந்து அவங்களுக்கான ஒரு கொள்கைகள் வந்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வந்து சர்வதேச தொழிலாளர் அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்ப எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கர்ஸ் மூலியமா அமைப்புகள் உருவாக ஆரம்பிக்குது. ஓகேங்களா. சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் அவங்களுடைய கருத்துக்களை இங்க தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எல்லாத்துக்குமே அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. இந்தியாவுல தொழிலாளர் இயக்க வரலாற்றில் மதராஸ் தான் வந்து முக்கிய பங்காற்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, 1918 முதல் முறையாக அங்க ஒரு தொழிற்சங்கம் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ யாரால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிபி வாடியா மூலியமா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க வந்து என்ன அப்படின்னா, முதல்ல தொழிற்சங்கம் உருவாக்குறதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிபி வாடியா. லாலா லஜபத் ராயும் இருந்திருப்பாரு. அவர் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, AITUC அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அகில இந்திய ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பாரு. அதுதான் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உருவாக்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிபி வாடியா. ஓகேங்களா. மதராஸ் தொழில் சங்கம் நிறுவப்பட்டது. இவர் மூலியமா தொழிற்சங்கம் உருவாக்குனாங்க. அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மதராஸ் தொழில் சங்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு சங்கத்தை உருவாக்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிபி வாடியா. ஓகேங்களா. ஸோ இவங்க எதுக்காக இந்த சங்கங்களை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பக்கிங்ஹாம், பெரம்பூர், கர்நாடிக் மில், இந்த இடங்கள் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்ல அதிகமா வந்து சிரமப்பட ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்களுடைய நலனுக்காக வந்து இந்த முதல்ல இவங்களுடைய இயக்கங்களை தொடர ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது, அங்க பணியாளர்களுக்கான பணி நிலைமைகள் மிக மோசமா இருந்துச்சு. சோ அது என்ன ரீசன் நம்ம பாத்துட்டோம். சோ அவங்களுக்கு வந்து கரெக்டா ஃபுட் கொடுக்கறது இல்ல, அவங்களுக்கான சொல்லி தாக்குதல்கள் அதிகமா இருந்துச்சு. ஐரோப்பிய பீப்புள்ஸ், அதாவது பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்களை வந்து ரொம்ப மோசமான நிலைமை ட்ரீட் பண்றாங்க. இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஊதியமும் கரெக்டா கிடைக்க மாட்டேங்குது. இந்த ரீசன்னாலதான் இந்த போராட்டம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்குது. அதுக்காக தான் முதல்ல பிபி வாடியா தலைமையில மதராஸ் தொழிற்சங்கம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்குது. அப்போ சோ இவங்களுடைய இந்த வகுப்பத போராட்டத்துக்கு இந்த தொழிற்சங்கம் சார்ந்த கொள்கைகளை வந்து ஒரு ஆயுதமாக தொழிற்சங்கம் முன்வைத்தது. சோ எங்களுக்குன்னு சில ஒரு டிமாண்ட்ஸ் இருக்கு, எங்களுக்குன்னு சில நம்பிக்கைகள் இருக்கு, எங்களுக்குன்னு சில தேவைகள் இருக்கு, அது எல்லாத்தையுமே நீங்க ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கம் அமைச்சு, முதல்ல நம்ம சொல்லுவோம்ல, ஒருத்தங்க செஞ்சோம்னா அது வந்து பிரச்சனை, நம்ம 1-to-1 பிரச்சனை, எல்லாருமே சேர்ந்து பண்றோம் அப்படின்னா அது வந்து கலவரம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எல்லாத்து மேலேயும் நம்மளால ஒரு நடவடிக்கைகள் எடுக்க முடியாது. அப்ப அவங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிமாண்டை நம்ம தீர்த்து வச்சே ஆகணும். இந்த காரணங்கள் மூலியமா தான் தொழிற்சங்கங்கள் உருவாக ஆரம்பிக்குது. சோ இப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு இடங்களை ஃபர்ஸ்ட் மதராஸ் முன்னணியா இருந்துச்சு. சோ இவங்களுடைய போராட்டங்களை பார்த்துட்டு இந்தியா ஃபுல்லாமே வந்து இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இதை வந்து பின்பற்றுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. கல்கத்தா மற்றும் பம்பாயிலுமே வந்து இந்திய கடற்படை வீரர்கள் வரைக்கும், ஓகேங்களா, ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்காக சங்கங்கள் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யார் யாருன்னு பார்த்தா, இந்திய கடற்படை வீரர்கள் சங்கம், பஞ்சாப் பத்திரிகை ஊழியர்கள் சங்கம், GIP ரயில்வே பணியாளர்கள் சங்கம், அது பம்பாயில இருந்துச்சு. அதே மாதிரி MSM
ரயில்வே ஊழியர்கள் சங்கம், அஞ்சல் பணியாளர்கள் சங்கம், பம்பாயிலும் கல்கத்தாவிலும் துறைமுக பொறுப்பு கழக ஊழியர் சங்கம், ஜம்ஷெட்பூர் தொழிலாளர் சங்கம், ஜாரியாவில் இந்திய நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் சங்கம், இந்த மாதிரி நிறைய சங்கங்கள் வந்து உருவாக ஆரம்பிக்குது. இவங்கெல்லாம் எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஊழியர் சங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக ஆரம்பிக்குது ரயில்வேக்களுடைய ஊழியர்கள் சங்கங்கள். ஸோ தொழிலாளர் இயக்கத்தை அடக்கும் நோக்கில் பண முதலாளிகளோட உதவியோடு அரசு தொழிலாளர்களை கீழ்நிலையில் வைத்திருக்க அனைத்து வழிகளிலும் முயன்றது. என்ன ரீசன் அப்படின்னா யார் பணம் படைச்சானோ அவன் தான் வந்து அங்க சுப்பீரியரா இருக்கான். அதனால கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையுமே வந்து சப்ரஸ் பண்ணி தான் வைக்கிறாங்க, கொடுமைப்படுத்தி தான் வைக்கிறாங்க. இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே வந்து அவங்களுக்கு அப்போசிவா இருக்கும்போது கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தொழிற்சாலை அதாவது யார் அந்த முதலாளிகளா இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாலும் மேக்சிமம் ஆஃப் தொழிற்சாலைகள் யார் கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐரோப்பியர்கள் கீழே இருக்கு. அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசுமே வந்து அவங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அப்ப யாரெல்லாம் வந்து ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி வராங்களோ அந்த ஸ்ட்ரைக்ல ஈடுபடுறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, இன்னொன்னு அவங்களுடைய வீடுகளை தீ வச்சு கொளுத்துறாங்க, தொழிற்சங்கங்களுக்கு அபராதங்களை வந்து விதிக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருந்தாங்க. இப்படி இருந்தாலும் அவங்களுடைய கோரிக்கைகளை அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எனக்கு இது வேணுமே வேணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கோரிக்கைகளை ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்ப இவங்களை பார்த்து இப்படியெல்லாம் வந்து இவங்க போராடுறாங்க, இவங்களுக்கான ஒரு உரிமை கொடுக்கணும், ஊக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்கல்ல. சோ தேசியவாத தலைவர்களுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்காக இந்த தொழிற்சங்கங்கள்ல சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன காரணத்தினால அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை பார்த்து சோ இவங்க இப்படி எல்லாம் சஃபர் ஆறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுட்டும் கூட. ஓகேங்களா, அப்ப என்ன பண்றாங்க, அரசியல இன்னுமே வந்து இவங்க தீவிரம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. பணியாளர் வகுப்பினுடைய அரசியல் வாழ்க்கைக்கு இவர்களுடைய ஈடுபாடுமே ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, யாருடைய தேசியவாத தலைவர்களும் அங்க இருக்கக்கூடிய அறிவாளிகள் மூலியமாகவும் இந்த ரீசன்னாலதான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து பிரிட்டிஷருக்கு அப்போஸ் பண்றாங்க. ஆனாலுமே அவங்க சப்போர்ட் பண்ண தயங்குறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய முதலாளிகள் மேக்சிமம் ஐரோப்பியர்களா இருக்காங்க. ஸோ 1920 அக்டோபர் 30ல 1,40,854 உறுப்பினர்களை கொண்ட ஒரு 64 தொழிற்சங்கங்கள் சார்ந்த இவங்க எல்லாமே வந்து இருந்திருப்பாங்க. சோ இவங்க எங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாருமே ஒட்டுக்கா மீட் பண்றாங்க. மீட் பண்ணி அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே முன்வைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத பேசுறாங்க. சோ யாரோட தலைமையில அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க எல்லாமே சேர்ந்து 64 தொழிற்சங்கங்களை சார்ந்த 1,40,854 உறுப்பினர்கள் இவங்க எல்லாருமே அக்டோபர் 30ல ஒரு மீட்டிங் போடுறாங்க. யாரோட தலைமையில அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாலா லஜபதி ராயோட தலைமையில. இவரோட தலைமையில அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் AITUC. ஓகேங்களா, AITUC அப்படிங்கறத நிறுவறாங்க. இதுக்கு யாரெல்லாம் இருந்திருப்பாங்க கூட அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, CR தாஸ், வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், இந்திய தேசிய காங்கிரஸோட தேசிய தலைவர்கள் பலர் வந்து இந்த AITUC அப்படிங்கறத வந்து ஆதரிச்சிருப்பாங்க. அப்ப AITUC-யோட ஹெட் என்ன, அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸோட ஹெட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா லாலா லஜபதி ராய். முதல்ல தொழிற்சங்கம் யார் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா மദ്രാஸ் தொழிற்சங்கம் BP வாடியா. ஓகேங்களா, சோ இதுக்குள்ள கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடாது. சோ அடுத்தது தொழிற்சங்கங்கள் மெதுவா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேசிய இயக்கங்களுமே ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு சொல்லி ஒரு ட்ரூப் ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு சொல்லி ஆர்கனைசேஷன் இருக்கு. சோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேசிய இயக்கத்திலுமே ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஏப்ரல் 1919ல ஜாலியன்வாலா படுகொலை மற்றும் காந்தியர்களோட கைதுக்கு பிறகு அகமதாபாத் மற்றும் குஜராத்துடைய பல பகுதிகளை சேர்ந்த உழைக்கும் வகுப்பினர் வேலை நிறுத்தங்கள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களை ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அரசு அல்லது முதலாளிகளால் முதலில் தொழிற்சங்கங்கள் அங்கீகரிக்கப்படல. ஆனாலுமே இவங்களுடைய ஒற்றுமையும் அவங்களுடைய இயக்கத்துடைய வலிமை காரணமாகவும் அரசும் முதலாளிகளும் அவர்களை அங்கீகரிக்க கட்டாயப்படுத்தப்பட்டுச்சு. என்ன ரீசனால, ஃபர்ஸ்ட் அவங்களே ஐரோப்பியர்களா தான் இருந்திருப்பாங்கல்ல, அப்ப அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. பட் டே பை டேல என்னாச்சு அப்படின்னா அவங்களுடைய டிசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அந்த ரீசன்னால இவங்களை அக்செப்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கக்கூடிய கட்டாயத்துக்கும் அவங்க வர ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, சோ இப்படிதான் வந்து இருந்துச்சு. இதோட டிமாண்ட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1919 to 20ல 107 இருந்த பதிவு பெற்ற தொழிற்சங்கங்களுடைய எண்ணிக்கை 1946-47 கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துல 1833 தொழிற்சங்கங்களா உருவாக ஆரம்பிச்சது அப்படிங்கிறது மூலமா தெரிஞ்சுக்கலாம். சோ இது மூலமா இவங்களோட தொழிற்சங்கங்களுடைய நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கறத பாத்துக்கலாம். சோ அவங்களோட டிமாண்ட்ஸ் என்ன அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கலாம். இப்படிதான் வந்து இவங்களுக்காக சொல்லி இயக்கங்கள் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து போர் செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு தேசிய இயக்கமாகவும் உருவாக ஆரம்பிக்குது. ஓகேங்களா, சோ இது வந்து முதல் உலக போருக்கு அப்புறம் என்னென்ன இயக்கங்கள் உருவாச்சு, யார் யாரெல்லாம் எப்படி போராட ஆரம்பிச்சாங்க இப்படிங்கிறது எல்லாமே இந்த லெசன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, இதோட இந்த 3rd லெசன் முடிஞ்சது. இதோட 1 வேர்டும் நான் கையோட பார்த்துடலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அன்னி பெசன்ட் அவர்களால் துவங்கப்பட்டுச்சு. வட இந்தியாவில் திலகர் அவர்களால் தொடங்கப்பட்டுச்சு. பின்வரும் கூற்றுகள்ல அன்னி பெசன்ட் பற்றிய சரியான கூற்று என்னன்னு கேட்டிருக்காங்க. கர்னல் HS ஆல்காட்டுக்கு பிறகு பிரம்மஞான சபையுடைய உலகளாவிய தலைவராக அன்னி பெசன்ட் அம்மையார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரி. 1914ல காமன்வெல்த் அப்படிங்கக்கூடிய வாராந்திரி தொடங்கினாங்க, அதுவும் சரி. 1915 1915ஆம் ஆண்டு ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலே புத்தகமாக பதிப்பித்தார். சோ இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1915 அப்படிங்கிறது தப்பு, 1914ல தான். சோ 1914ல வந்து திருப்பி இன்னொரு பத்திரிகை வந்து உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா, அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 மற்றும் 2. ஜின்னாவை இந்து முஸ்லிம் ஒற்றுமையினுடைய தூதர் அப்படின்னு சொல்லிட்டு சரோஜினி அம்மையார் அழைச்சிருப்பாங்க.
ஓகேங்களா. சோ காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி ஜின்னா ஆவார். சோ அப்படி பார்த்தோம்னா கூற்று சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். சோ லக்னோ ஒப்பந்தத்தோட தலைமை சிற்பி ஜின்னாவா இருந்தனாலதான் ஒற்றுமை தூதர் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருப்பாங்க. சோ நம்மளுக்கு தெரியும். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது? ஆன்சர் மதன் மோகன் மாளவியா. 1916ஆம் ஆண்டு லக்னோ மாநாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் உடைய தற்காலிக இணைப்பு. சோ அது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 1905ல வங்க பிரிவு நடந்திருக்கும், 1906ல சூரத் பிளவு நடந்திருக்கும். அந்த சூரத் பிளவு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாடர்னிஸ்ட் அப்படிங்கறத பிரிஞ்சிருப்பாங்க. அதுல முஸ்லீம் லீக்குமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க, ஏன்னா பிரிட்டிஷர்ஸ் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் ஒரு தற்காலிக இணைப்பு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1916 லக்னோ பாக்டோட முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு விஷயம் அப்படிங்கறத நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. சோ அடுத்தது பின்வருவனவற்றை கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகள் உதவியுடன் பொறுத்துக. சோ கதார் கட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோ கதார் கட்சி யார லாலா ஹர்தயாலால உருவாக்கப்பட்டுச்சு, எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1913. நியூ இந்தியா யாரால உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்னிபெசன்ட் அமீரால. மேலே நம்ம பார்த்திருப்போம். சோ 1915ல நியூ இந்தியா அப்படிங்கறத உருவாக்கி இருப்பாங்க. சரிங்களா. சோ அதனாலதான் மேல அங்க தப்பு. ஹவு இந்தியா டாட் ஃப்ரீடம் 1914ல உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்தது தன்னாட்சி இயக்கம் எப்ப உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னா 1916ல அன்னிபெசன்ட் திலகர் மூலியமா. விண்டோ மார்லி அப்படிங்கறது 1909. சோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2, 4, 1 and 3. ஓகேங்களா. சோ அடுத்தது இந்தியன் அண்ட்ரஸ் என்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேலண்டைன்ஸ் ரோலி. கதார் கட்சி யாரால் நிறுவப்பட்டது? லாலா ஹர்தயால். அகில இந்திய தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோ ஃபர்ஸ்ட் தலைவர் AITUC யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாலா லஜபதி ராய். சோ இதோட இந்த லெசனோட நம்மளுக்கு முடிஞ்சது. சோ அடுத்த வீடியோஸ்ல அடுத்த லெசன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.